ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் குட் ஈவினிங். கேக்குதா? என்னோட ஆடியோ கேக்குதா? ஹலோ. எஸ் கேக்குது. சரி, ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் யாருன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. என் பேர் சரண். நான் வந்து இப்போ கார்ப்பரேட்டில் வீடியோ எடிட்டர் அண்ட் கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட அரௌண்ட் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணது எப்படிங்கன்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான். அது ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஓகேங்களா? அதில் வந்து என்னென்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்களே, அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ணுற மாதிரி வீடியோஸ் தான் வந்து நாங்கள் எடிட் பண்ணி கொடுத்துக்கிருந்தேன். நான் வந்து கம்மிங் ஃப்ரம் ராமநாதபுரம். யாருக்காவது ராமநாதபுரம் தெரியுமா? நீங்கள் மெசேஜோட இது பண்ணலாம். நான் உங்கள் எல்லா மெசேஜும் நான் பார்ப்பேன். கேக்குதா? ஹலோ ஹலோ கேக்குதா? சரி, ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ராக்டாக இருந்தால் தான் நானும் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்கள் பேசலாம், இல்லை நீங்கள் மெசேஜில் கூட எனக்கு வந்து சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்ற மாதிரி, ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் வந்து கரண்ட்டாக ஒரு 3 இயர்ஸாக வந்து வீடியோ எடிட்டிங் வந்து ஒர்க் பண்ணிக்கிருக்கேன், வீடியோ எடிட்டிங்கில், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ எடிட்டிங்கில் நான் வந்து என்னை தாண்டி என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னா, கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரீலான்ஸாகவும் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனாக பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கரண்ட்டில் ரொம்ப டிமாண்டான ஒரு ஸ்கில்லாக இருக்கிறது வந்து வீடியோ எடிட்டிங் தான். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு வீடியோ எடிட்டர் தான் வந்து எடிட் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோவை. அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய மோஷன் போஸ்டராக இருக்கட்டும், கிராஃபிக் டிசைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து யாராவது ஒரு ஆள் டிசைன் பண்ணாதான் தான் இருக்கும். இதுக்கான டிமாண்ட் வந்து நீங்கள் அடுத்த ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி இருக்கும். இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏஐ வந்துருச்சு, எல்லா ஜாப்புமே வந்து லே ஆஃப் ஆக போகுது, குவிட் ஆக போகுது அப்படின்னு. ஆனால் இந்த ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வீடியோ எடிட்டிங்கில் அதே மாதிரி கிராஃபிக் டிசைனில் எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணலாம், இன்னும் நம்ம வந்து இன்னும் நம்மளோட ஸ்கில்லை வந்து இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை தான் வந்து நான் இந்த செஷனில் சொல்ல போகிறேன். யார் யாருக்கெல்லாம் வீடியோ எடிட்டிங் பிடிக்குன்றவங்க தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, என்ன ரீசனுக்காக நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலான்ற ஏதாவது இருக்கா? ஏதாவது ரீசன் இருக்கா? அவங்க வந்து மெசேஜ்களை பண்ணலாம், நான் எல்லார் மெசேஜையும் பார்ப்பேன். குயிக்காக கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுக்காக வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலான் இருக்கீங்கன்ற ஏதாவது ஒரு எனி ரீசன்? ஏன்னா எல்லாருமே நிறையா வேறு டொமைனில் போய் இருக்கும்போது நீங்கள் மட்டும் எதுக்கு வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ணுறீங்கன்றது எனி ரீசன் ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா மெசேஜில் பண்ணுங்கள், நான் அந்த மெசேஜை பார்ப்பேன். கொஞ்சம் குயிக்காக பண்ணால் நல்லாயிருக்கும். யாருக்குமே எந்த ரீசனுமே இல்லையா? இல்லை, ஒரு செல்ஃபாக நான் ஒரு லேர்னிங் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக எனக்காக நான் கற்றுக்கிறேன்ற மாதிரி கூட உங்களுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏதாவது எனி ஒன் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம வந்து அப்படியே என்னென்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷனில் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடிட்டிங்னா என்ன, அதுக்கான ஒரு புரிதல் இருக்கும். வீடியோ எடிட்டிங்னா என்ன, நம்ம என்ன பண்ண போகிறோம், இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இது வழியாக நம்மளோட லைஃப் ஸ்டைலே எப்படி மாறப்போகுதுன்ற மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஓகே, வீடியோ எடிட்டிங்னா என்ன? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு கொடுக்க போகிற எனி ஃபுட்டேஜ், ரா ஃபுட்டேஜ், இல்லைனா நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜ், யாராவது உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இதை எடிட் பண்ணி கொடுங்கன்ற ஃபுட்டேஜ், எனி ஃபுட்டேஜ்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஆடியன்ஸாக ஒரு உங்களோட வீடியோஸ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு அதை எப்படி நீங்கள் ஒரு ஸ்டோரி டெல்லிங்காக விஷுவல் ஸ்டோரியை சொல்ல போகிறீங்கன்றா வீடியோ எடிட்டிங்கில் நம்ம பண்ண போகிறோம்.
உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டா இருக்கட்டும், பாட்காஸ்ட்டா இருக்கட்டும், இன்டர்வியூஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து யாராவது ஒரு எடிட்டர் தான் வந்து எடிட் பண்ண போறாங்க. அப்படி எடிட் பண்ணா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட்டை வந்து லீனியரா அந்த விஷுவலா ஸ்டோரியை வந்து டெலிவர் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்ல நீங்க வந்து எடுத்த வீடியோவே அப்படியே அப்லோட் பண்ணீங்க. ஒரு ஒரு ப்ராப்பரான ஃப்ரேம்ல இல்லாதது, எனி எப்படி சொல்றது? நாய்ஸஸா இருக்கிறது, எனி ஷேக்கபிளா இருக்கிற வீடியோஸ், இந்த மாதிரி நார்மலா இருக்கிற வீடியோஸை நீங்க போஸ்ட் பண்ணும்போது அதுல வந்து ஒரு அது அது நல்லாவே இருக்காது. அது வந்து அந்த விஷுவல் ஸ்டோரியாவே இருக்காது. பட் ஆனா நீங்க அந்த ஒரே ஃபுட்டேஜை வந்து உங்களுக்கு இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுல வந்து அது ஆடியன்ஸ் அப்படியே கிராப் பண்ணும். உங்களுக்குமே அந்த எடிட்டிங் பண்றனால உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து எப்படிலாம் சொல்லலான்ற விஷயம் கூட நீங்க இந்த வீடியோ எடிட்டிங் வழியா நீங்க கத்துக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது புரியுதா? எனிதிங் ஏதாவது தம்ஸ் அப்பா சொல்லுங்க. ஏன்னா அப்பனா தான் நீங்க பேசுறீங்க, நான் சொல்றத நீங்க கேட்குறீங்கன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். எனிஒன்? ஓகே, ஸ்னேகா மட்டும்தான் வந்து மெசேஜ் பண்றாங்க. மித்த நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் கொஞ்சம் இன்ட்ராக்டா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எனிஒன் வேற யாராவது வீடியோ எடிட்டிங்ல வந்து என்ன சொல்லலாம்ன்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும், இந்த மாதிரி ஒரு மோஷன் வேணும், இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ வழியாக ஒரு 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 கண்டென்ட்டை வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போகணும்னா அந்த வேலையை பார்க்குறது வந்து வீடியோ எடிட்டர் தான். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வீடியோ எடிட்டிங்கில் தான் வந்து அந்த கிளைண்ட்டோ கஸ்டமரோ ஆடியன்ஸோ யாருனாலும் அந்த வீடியோ விட்டுட்டு போகாமல் அதை அப்படியே அவங்கள வந்து ஸ்டேபிளாக வந்து ஹோல்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து வீடியோ எடிட்டிங் வந்து மஸ்ட்டு. நீங்கள் அது எப்படி பண்ண போறீங்கன்றதா இருக்குது. வீடியோ எடிட்டிங் நீங்கள் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு ஆர்ட் ஃபார்மாக வந்து உங்களுக்கு அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறதுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது என்னென்னு அடுத்தடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து வீடியோ எடிட்டிங்கில் வந்து என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங் சூஸ் பண்ண போகிறீங்க. நான் வீடியோ எடிட்டிங் தான் கற்றுக்கலான் இருக்கேன். இது வழியாக நான் வந்து நிறையா வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறேன். நிறையா கிளைண்ட்ஸு, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறேன்ற ஒரு ஆசை இருக்கிறவங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஆவிட், ப்ரீமியர் ப்ரோ, டாவென்சி, இங்கே 4th இருக்கிறது ஃபைனல் கட் ப்ரோ, 5th இருக்கிறது வந்து கேப்கட். ஓகேங்களா? இப்போ இந்த ஆவிடின்னு பார்த்தீங்கன்னா ஆவிடி தான் வந்து ஃபிலிம்லனா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, ஃபிலிமில் வந்து ஒரு மிகப்பெரிய டேட்டா, ஒரு பிக் டேட்டா வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஆவிடி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட்டேஜஸ்ஸு, நீங்கள் பண்ணக்கூடிய எடிட்டிங் எல்லாமே வந்து ஒன்ஸ் வந்து ஸ்டோராக இருக்கும். க்ளவுட்லேயும் ஒன் காப்பி ஸ்டோர் ஆகும். இன்னொன்று வந்து உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் அது வந்து ஸ்டோர் ஆகும். அதனால மேக்ஸிமம் வந்து ஃபிலிம்ஸ் எல்லாமே ஆவிடில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பிக் டேட்டா வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஒரு அப்ளிகேஷனு. இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து எல்லா மூவிஸ், இப்போ ரீசெண்டாக வந்த 2-3 மூவிஸ் எல்லாமே ப்ரீமியர் ப்ரோலே வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணாங்க. ஏன்னா அது அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரீமியர் ப்ரோலே வந்துருச்சு. ஏன்னா அதுலேயே வந்து பேக்கப் இருக்குது, ஆட்டோ சேவ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்ததுனால இப்போல்லாம் வந்து அடோப்லேயே வந்து நிறைய பேர் வந்து ப்ரீமியர் ப்ரோ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதுலேயே நிறைய ஃபிலிம்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு, இன்க்ளூடிங் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ரீல்ஸ் அண்ட் டிக்டாக் இருக்கட்டும், ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கட்டும், எல்லாமே ப்ரீமியர் ப்ரோல தான் எடிட் பண்ணுவாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னா, இதோட யூஐ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யார் வேணால் அந்த யூஐ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி 3வது இருக்கிறது வந்து டாவென்சி. டாவென்சி வந்து மேஜராக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு ரா ஃபுட்டேஜாக எடுத்துகிட்டு வந்துட்டு, ரா ஃபுட்டேஜ்னால் கலரே இருக்காது அந்த ஃபுட்டேஜில். அந்த ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கலர் பண்ணிங்கன்னா வச்சுங்களேன், அந்த நீங்கள் நார்மல் வீடியோ ஷூட் பண்ணி வந்து எடிட் பண்ணுற வீடியோக்கும் அந்த டாவென்சியில் வந்து யூஸ் பண்ணி அதை கலர் பண்ண வீடியோக்கும் ரொம்ப மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரியும். காரணம் என்ன, இப்போ மூவிஸ்லேயே வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கின் டோனாக இருக்கட்டும், பேக்ரவுண்டாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே என்ஹான்ஸாக இருக்கும். காரணம் என்னன்னா, படத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ரா ஃபுட்டேஜாக எடுத்துகிட்டு வந்துட்டு எடிட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக
கலரிங் பண்ணிட்டு தான் வந்து அவுட் கொடுப்பாங்க. அப்போனா தான் வீடியோவோட அந்த குவாலிட்டி எல்லாமே அப்படியே 100% டெலிவர் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ. ஃபைனல் கட் ப்ரோ வந்து என்னென்னா iOSல தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து iOSக்கு சப்போர்ட் ஆகிற ஒரு இது அப்ளிகேஷனு. அது வந்து அதே மாதிரி ஆவிடிக்கு சிமிலராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய பிக் டேட்டாவாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஃபைல் ஃபுட்டேஜாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து iOSல யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபைனல் கட் ப்ரோ. இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் இந்த ஒரு இது பார்த்துருப்பீங்க, கேப்கட். யார் யாருக்கெல்லாம் கேப்கட் தெரியும் மொபைலில்? எனி ஒன்? கேப்கட் யாருக்காவது தெரியும்? ஓகே. ஏன்னா மேஜராக வந்து இப்போ மொபைலில் வந்து கேப்கட் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. என்ன ரீசன்னா, கேப்கட் வந்து உங்களோட வீடியோ எடிட்டிங் ப்ரொசீஜரை எப்படின்னா, நீங்களா ஒரு ஐடியா பண்ணி பண்ணுற விஷயத்த எல்லாமே டெம்ப்ளேட்டாகவே கொடுத்துட்றாங்க. நீங்களே யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆல்ரெடி யாராவது ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் நம்மளே எடுத்து காப்பி பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட்டு வந்து ஃபுட்டேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த எடிட்டிங் டெக்னிக் ஏற்ற மாதிரி நம்ம வீடியோவும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஸோ வந்து கேப்கட் வந்து மொபைலுக்கு எடிட் பண்ணுறாங்க. இதில் வந்து பிசிலையும் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா அப்ளிகேஷன், இந்த மொதல் 4 அப்ளிகேஷன்லையுமே பிசியில் தான் ஒர்க் பண்ணுறது. இந்த இது வந்து மொபைல்லையும் இருக்குது அண்டு பிசிலையும் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாமே மேஜராக வந்து நீங்கள் ஒரு எடிட்டராக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது ஒருத்தவங்க உங்கள் ரிலேட்டிவாக, உங்கள் சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் யாராக வீடியோ எடிட்டர் இருந்தாலும் இந்த 5 அப்ளிகேஷனுக்குள்ளே தான் இருப்பாங்க. இந்த 5 அப்ளிகேஷன்லையுமே என்னென்னா, ஜஸ்ட்டு வந்து அந்த டெக்னிக்கெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். யூஐ மட்டும் மாறும். அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அது வந்து விண்டோஸா இல்லை iOSஆ இந்த மாதிரி மட்டும் டிஃப்ரெண்ட்டாக மாறும். அந்த பிளாட்ஃபார்ம் மட்டும் மாற மாதிரி இருக்கும். மத்தபடி அந்த டெக்னிக் எல்லாமே ஒரே டெக்னிக் தான். நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து வீடியோ எடிட்டிங்கில் வந்து ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன். இப்போ எனக்கு வீடியோ எடிட்டிங் ஒன்றுமே தெரியாதுங்க. நான் வந்து இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நானும் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டு என்னோட செல்ஃபாக எனக்காவது வீடியோ எடிட்டிங் கற்றுக்கலான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். எப்பயுமே வந்து ஒரு வீடியோ எடிட்டராக நீங்கள் வந்து மொபைல்லையோ ஒரு பிசிலையோ எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நீங்கள் எந்தெந்த வீடியோ எடிட் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஆர்கனைஸ் மீன்ஸ் அதை தனியாக அதுக்குன்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கணும். என்னென்ன ஃபுட்டேஜ் எல்லாம் ரா ஃபுட்டேஜாக இருக்கோ அதெல்லாம் தனி ஃபோல்டர் பண்ணிக்கணும். இமேஜஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இமேஜஸ் வச்சுக்கணும். இதே மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் தனியாக வச்சுக்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஈஸியாக வந்து குயிக்காக வந்து டெலிவரி பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது. இது வந்து பேசிக்காக வந்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஏன் நான் இந்த பேசிக் ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து எங்கே ஃபைல்ஸ் இருக்குது, எங்கே மியூசிக் இருக்குது, எங்கே இமேஜ் இருக்குன்னு நீங்கள் குழப்பாமல் உங்களுக்கும் தனியாக ஒரு அசெட் மாதிரி ஒரு ஃபோல்டர் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இது வழியாக நீங்கள் அந்த ஆர்கனைஸ் பண்ணி வச்சும்போது உங்களோட ஒர்க் ஃப்ளோ வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்குமே வந்து உங்களோட கிளையண்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனியில் கூட அவங்க எதிர்பார்க்குறது வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து உங்களை வந்து ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரெண்டாவது என்னன்னா ட்ரிம்மிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தேவையில்லாததெல்லாம் ட்ரிம் பண்ணணும். தேவையானதை மட்டும் தான் வச்சுக்கணும். மெயினாக வந்து எப்படி சொல்லணும்னா, ஒரு படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோலிங், கேமரா, ஆக்ஷன், அந்த 3 விஷயம் சொல்லும் போதே கேமரா வந்து ரோல் பண்ணிடுவாங்க, ஆன் பண்ணிடுவாங்க. ஆனால் அதெல்லாமே வந்து நம்மளுக்கு இதில் வராது. ஏன்னா அதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எப்பவுமே ட்ரிம் பண்ணிடுவாங்க. எது முக்கியமான விஷயமோ, எது வந்து கரெக்டாக பேசியிருக்காங்க, இல்லைனா அந்த தப்பு இல்லாமல் பேசியிருக்காங்க, எந்த ஃபுட்டேஜ் வச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கிறத மட்டும் ட்ரிம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? பேக்கேஜிங்னா என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறீங்க. அதோட ரா ஃபுட்டேஜ் அப்படிலாம் எடுத்து வச்சிட்டிங்க. ரா ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்டு அதை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிட்டீங்க. இப்போ வந்து அதுக்கு அடுத்து அந்த இதை வந்து இப்போ சாப்பாடு செஞ்சால் போதாது, அதை எப்படி நம்ம இன்னும் நல்லா சுவையாக செய்யணும்ன்ற மாதிரி தான் பேக்கேஜிங். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரஃப் கட் போட்டுருவீங்க. ரஃப் கட் போட்டுட்டு அதை இன்னும் நல்லா எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணலான்ற மாதிரி அதுக்கு தேவையான பிஜிஎம் இருக்கட்டும், எஃப்எக்ஸாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக்கேஜ் பண்ணணும். அது இப்படி பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா, நீங்கள் பண்ணக்கூடிய வீடியோ வந்து
ஒரு நல்ல ஒரு வீடியோவாக வந்துருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டெலிவரி. டெலிவரி வந்து எவ்வளோ குயிக்காக கொடுக்குறீங்களோ அப்போது தான் உங்களோட கிளைண்டாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கொடுத்துட்டு அசைன் பண்ண டாஸ்க்கை வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக டெலிவரி பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களோட சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப டிலே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடும். அதனால வந்து எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களோ அதுக்கு தான் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டீங்க, இந்த மாதிரி ட்ரிம்மிங் பண்ணிட்டீங்க, பேக்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டெலிவரி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? நீ டவுட் இருந்தால் மெசேஜில் கூட கேட்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். எனி ஒன்? ஓகே. இப்போ என்ன ஒரு பேசிக்காக என்ன பண்ண போகிறோன்ற ஒரு ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருக்கும். ஆர்கனைஸ் பண்ணுவோம், அதை ட்ரிம் பண்ணுவோம், அதுக்கு தேவையான ஆடிங்னா பேக்கேஜிங்னா நம்ம ஆட் பண்ணுற கூட இப்போ ஃபுட்டுக்கு வந்து எப்படி எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம குயிக்காக வந்து டெலிவரி பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதான் வந்து அதை சொல்லியிருக்கேன், அரேஞ்சிங் அண்ட் மேனேஜிங் வீடியோ ஃபைல்ஸ் ஃபார் ECSS. ஓகேங்களா? ட்ரிம்மிங்னா என்னென்னா கட்டிங் அன்வான்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ரிஃபைன் கிளிப்ஸ். ஓகேங்களா? தேவையில்லாமல் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடணும். பேக்கேஜிங்னா அதான் எஃபெக்ட்ஸு, டிரான்சிஷன்ஸு, ஆடியோ இதெல்லாமே பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா அந்த வீடியோ வந்து ஒரு ஒரு பிரியாணி செய்யணும்னா சும்மா பிரியாணி ஒரு ரைஸும் இது மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது தான் அது வந்து பிரியாணியாக நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா? டெலிவரினா தெரியும், கரெக்டாக அது வந்து என்ன ஃபார்மெட்டில் வேணுன்ற மாதிரி டெலிவரி பண்ணுறது, குயிக்காகவும் டெலிவரி பண்ணுறது. ஸோ இதெல்லாமே நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வீடியோ அவுட்புட் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ எடிட்டிங்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. வீடியோ எடிட்டிங் இப்போ அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க, வீடியோ எடிட்டிங்னா என்ன, அது என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லணும். அதில் வந்து கரெக்டாக அந்த வீடியோ எடிட்டிங்கில் வந்து நீங்கள் பண்ண போகிற விஷயம் என்னென்னா ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும், ஒரு பெட்டர் ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும். உங்கள் வீடியோ பார்க்கும்போது அதில் ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல போகிறாங்க, எனிதிங் லைக் ஒரு ஸ்டோரியாக இருக்கலாம், ஒரு கதையாக இருக்கலாம், இல்லைனா அவங்களுக்கு வந்து ஒரு கோரா ஒரு லைக் எப்படி சொல்லலாம்னா இப்போ இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஜிமீட்னா என்ன, ஜிமீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, ஜிமீட்டில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் வரப்போகுது, ஜிமீட்ஸு யாரோடது, இந்த மாதிரி அதில் அந்த விஷயத்தை ஒரு 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 டாபிக் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்ற மாதிரி அதை பெட்டர் வேலை வந்து ஸ்டோரி வந்து டெல் பண்ணணும். ஓகேங்களா? பேசிங்கன்னா என்னென்னா சில விஷயங்கள்லாம் நீங்கள் ஆடெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஆட் எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா அந்த 40 செகண்டில் வந்து அவங்க சொல்ல வந்த விஷயத்த வந்து சொல்லிடணும். இப்போ படம் மாதிரி 2.5 மணி நேரம் இழுக்க முடியாது ஆட் எல்லாமே. ஆடில் வந்து அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்க என்ன ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து அந்த குயிக் ஸ்டோரி டெல்லிங் கொடுக்க முடியுமோ அப்போனா தான் அதுக்கான வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? கம்போஸ்டிங்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் சொன்னது என்னென்னா அந்த எஃபெக்ட்ஸு, டிரான்சிஷனு இதெல்லாமே வந்து பேர் வந்து கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் படத்துலையுமே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் படமாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், நார்மலாக நீங்கள் ரஃப் கட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வந்து கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அந்த கலர் கிரேடிங் பண்ணுறதாகட்டும், எஃபெக்ட்ஸ், பிஜிஎம்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாமே கம்போஸ்டிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். நீங்கள் கொடுக்கக்கூடிய வந்து ஃபுட்டேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், என்ன சொல்ல போகிறீங்கன்ற விஷயம் இருக்கணும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும். நீங்கள் சும்மா நார்மலாக ஒருத்தவங்க ஒரு அழுகிற சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எமோஷனலான ஒரு சீன் இருக்குன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ மோஷன் இருக்கணும், அதுக்கு ஒரு சோகமான மெதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிஜிஎம் இருந்தால் தான் அது வந்து என்ன எமோஷன்ஸை கன்வே பண்ணுறோன்ற மாதிரி இருக்கும். நீங்கள் அதே இடத்துல போயிட்டு ஒரு பிஜிஎம்மும் அவங்க ஸ்பீடாக அழுகிற மாதிரி காமிச்சின்னா அது கன்வே ஆகாது. அதில் வந்து நிறையா அது ஸ்டோரி டெல்லிங்கே இருக்காது, அதில் ஒரு விஷயமே இருக்காது. ஸோ வந்து எந்தெந்த இடத்துல எப்படி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கார்பரேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட டே பை டே வந்து உங்கள்கிட்ட வந்து அவுட்புட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன்னா அவங்களுக்கு வந்து கரண்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கணும், அதே மாதிரி இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வருது,
இப்போ கம்மிங் கூட தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்க. தீபாவளிக்கு ஒரு ஆடு வீடியோ பண்ண போறீங்கன்னா, தீபாவளிக்கு முன்னாடியே அந்த வீடியோ போட்டிருக்கணும். அப்பனா தான் அவங்க தீபாவளிக்கு வந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ண மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் தீபாவளிக்கு அடிச்சு தான் நீங்கள் வீடியோ கொடுத்தீங்கன்னா அது யூஸ்லெஸ்ஸாக போயிடும். ஸோ வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும், எஃபிஷியண்டாகவும் நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங்லேயே வந்து 2 டைப் இருக்கு. என்னென்னா ஒன்று வந்து லீனியராக இருக்கும், இன்னொன்று நான் லீனியராக இருக்கும். லீனியர்னா நீங்கள் எப்படி சொல்கிறோன்னா, எண்ணிலேருந்து இப்போ வந்து ஒரு ஒரு கதை எடுத்துக்கலாம். லீனியரில் யாரெல்லாம் இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க? எனிஒன்? எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துருப்பீங்க, கடைசி விவசாயி பார்த்துருப்பீங்க, லவ் டுடே கூட பார்த்துருப்பீங்க. பார்த்துருக்கீங்களா? தப்ஸ் அப் இல்லாமா? ஓகே, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கேங் காமிப்பாங்க. ஓகே, சௌமியா எதை சொல்ல வரீங்களா? அன்மியூட் பண்ண கூட சொல்லலாம் நீங்கள் என்னென்னு, இல்லை மெசேஜில் கூட சொல்லலாம். கேக்குதா சௌமியா? சார் ஒன் மோர் டைம் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? என்ன சொல்லணும் நீங்க என்ன சொல்லணும் மட்டும் சொல்லுங்க. இப்போ லீனியர் அண்ட் நான் லீனியர் இப்போ சொன்னீங்களா சார்? இது மட்டும் கொஞ்சம் ஒன் மோர் டைம் மட்டும் சொல்லுங்க. நான் சொல்றேன் அது என்னன்னு சொல்றேன். ஓகே, அன்மியூட் பண்ணிக்கோங்க, நான் சொல்றேன். லீனியர்னா என்னன்னா, இப்போ இந்த யார் மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாம் படம் பார்த்தீங்க? மஞ்சுமல் பாய்ஸ் மேஜரா எல்லாருமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருப்பாங்க, அவங்க ஊரில் இருப்பாங்க. ஊரில் வந்து அவங்களோட சுற்றி இருக்க கதை போய்கிட்டு இருக்கும். எல்லாருமே ட்ரிப்பு பிளான் பண்ணுவாங்க. ட்ரிப்பு பிளான் பண்ணி கொடைக்கானல் வருவாங்க. கொடைக்கானலில் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட் நடந்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக அந்த கீழே விழுந்தவரை காப்பாற்றுறது ஸ்டார்ட் பண்ணி ஃப்ளோவாக இருக்கும். எப்படின்னா கதை வந்து மிஸ்மேட்சாகவே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து அப்படியே லீனியராக இருக்கும், எந்த ஒரு கட்டுமே இருக்காது, கதை வயசுமே கட்டு இருக்காது. அதனால உங்களுக்கு எடிட்டிங்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா வருவாங்க, அவங்க அங்கே நடக்கிற ஃபுட்டேஜ் அப்படின்னா வரிசையாக இங்கே நடக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அங்கே இருக்கிற அவங்க ஊரில் இருக்கிற ஃபுட்டேஜஸ்லாம் ஒன்று ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தனி ஃபோல்டராக இருக்கும். ரெண்டாவது அவங்க வந்து பிளான் பண்ணுற ஃபுட்டேஜ் இருக்கும். மூணாவது அங்கே கொடைக்கானல் வர ஃபுட்டேஜ் இருக்கும். நாலாவது அவங்க கீழே விழுந்த ஃபுட்டேஜ் இருக்கும். அஞ்சாவது அவங்கள காப்பாற்றுறது. ஆறாவது கிளைமேக்ஸ். இது வரிசையாக இருக்கா? இதை நீங்கள் எப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு எடிட்டிங்குமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் ரஃப் கட் போட்டு போயிட்டே இருக்கலாம். வருவாங்க, அப்புறம் அவங்க பிளான் பண்ணுவாங்க, கொடைக்கானல் போவாங்க, அவங்க இங்கே ஒரு பிரச்சனை நடக்கும், அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துடும். லீனியராக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்மூத்தாக போகும். கடைசி விவசாயம் அப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஒருத்தவங்களை காமிப்பாங்க, ஒருத்தவங்களை இன்ட்ரோ பண்ணுவாங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்கும், லாஸ்ட்டில் வந்து அது கிளைமேக்ஸ் வந்துடும். வந்து லீனியராக இருக்கும். இதே நான் லீனியர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வடச்சென்னை யாரையால பார்த்துருக்கீங்க? வடச்சென்னை பார்த்துருக்கீங்களா? எனிஒன்? யாராவது வடச்சென்னை பார்த்துருக்கீங்களா? எனிஒன்? இல்லை விருமாண்டி, கேஜிஎஃப், வேற என்ன படம் சொல்லலாம்? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வடச்சென்னை பார்த்துருப்பீங்க மேஜராக. கேஜிஎஃப் பார்த்துருப்பீங்க. கேஜிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒருத்தன் எப்படின்னா இப்போ இருக்கிற யாஸோட ஸ்டோரி காமிப்பாங்க. திடீர்னு பார்த்தா பேக்ரவுண்டில் ஒருத்தவங்க பேசிகிட்டே இருப்பாங்க, எதுக்கு அவங்க பேசுகிறானே தெரியாது. அப்புறம் பார்த்தா திடீர்னு அவங்க அந்த கேஜிஎஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசுவாங்க. டக்குன்னு சின்ன பையனோட கேரக்டர் வரும், அப்புறம் அவங்களோட ஃப்ளாஷ்பேக் போகும். இந்த மாதிரி வந்து லீனியராகவே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும், அப்போ டக்குன்னு கதை வந்து வேற எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகும், அப்போ திருப்பி இங்கே பேக் டு இங்கே வரும், திருப்பி ஒரு இடத்துக்கு போகும், ஃப்ளாஷ்பேக் போகும், அப்புறம் சைல்டுஹுட் மெமரிஸ் போகும். ஒரு நான் லீனியராக இருக்கும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா நான் லீனியரான ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க. என்ன ரீசன் சொல்கிறேன்னா, கதை வந்து நான் லீனியராகவும் இருக்கணும், அதே மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கதையை விட்டு வெளியே போகக்கூடாது. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேரக்டர் எல்லாரும்
கதை எழுதும் போதே வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் வந்து இந்தந்த சீன் எல்லாம் இந்த சீனோட கனெக்ட் ஆக போகுது, இந்த சீன்னால தான் இந்த ஒரு இடத்துல வந்து ரிவீல் ஆக போகுது. எப்படின்னா எல்லா சீனுமே வந்து ஒரு ஒரு பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ இதை வந்து நீங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கட்டும், கண்டென்ட் கிரியேட்டர் ஆகட்டும், அவங்க வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்படி தான் இருக்க போகுது, எனக்கு இந்த மாதிரி தான் வீடியோ வேணும். நீங்கள் இந்த இடத்துல நான் லீனியர் கூட நார்மலாக வந்து எடிட் பண்ணிட்டே போயிடலாம், லீனியராக இருக்கும், அதனால பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வருவாங்க போவாங்க, ஒரு நிமிஷம் நடக்கும், அது சால்வ் பண்ணுவாங்க, கிளைமேக்ஸ் வந்துடும். ஆனால் நான் லீனியர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தவங்களை காமிப்பாங்க, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும், திடீர்னு ஒரு சைல்ட்ஹுட்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும், அந்த சைல்ட்ஹுட் நடந்தனால தான் வந்து இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கும் லிங்க் பண்ணுவாங்க, அதனால ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. அது வந்து அந்த விஷயத்த நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம் ஒரு எடிட்டரா. ஏன்னா ஒரு டைரக்டரா அவங்க கதை எழுதுறது மட்டும்தான் அவங்களோட இதாக இருக்கும். ஆனால் அதையே வந்து ஒரு லீனியர் மூவியை கூட நீங்கள் நான் லீனியராக மாற்ற முடியும். எப்படி சொல்கிறேன்னா, ஸ்டார்டிங்கே வந்து என்ன நடக்க போகுதுன்னு ஃபஸ்ட்டு காமிச்சிட்டோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து அது எதனால் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் உங்கள் வீடியோ எடிட்டிங் வழியாகவும் ஒரு லீனியர் மூவியை நான் லீனியர் மூவியாக மாற்ற முடியும். ஓகேங்களா? புரியுதா? ஒன் மெசேஜோட சொல்ல முடியுமா? புரியுதா? இல்லை புரியலன்னா கூட சொல்லுங்கள் புரியலேன்னு. ஒன் புரியும் நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்த்தவங்களுக்கு புரியும். படம் பார்த்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நான் லீனியர் மூவியாக தான் இருக்கும். கமர்ஷியலான மூவிஸ் தான் என்ன ஆகும்னா ஃப்ளோவாக இருக்கும். இப்போ லவ் டுடேனா பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேங்களா? அது ஃப்ளோவாக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டுனா அது உங்களோட ஃப்ளோவாக இருக்கும். நீங்கள் கதை வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு நடக்கிற பிரச்சனை லாஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களோட லைஃப்பில் வந்து எப்படி டிசைட் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி இது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இப்போ நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிக்கிற மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த கதையே புரியும். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டா கூட அது எதுக்கு நடந்துச்சுன்னு உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? இதுதான் வந்து நான் லீனியர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து பேசிங் பார்த்துருந்தோம், கம்போசிட்டிங் பார்த்துருந்தோம், பாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் எதனால் எப்படி இருக்கும், கட்டு அரேஞ்ச் பண்ணுறது, எங்கேஜ் பண்ணுறது, இதெல்லாமே வந்து பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய கட்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஜே கட், எல் கட், மேட்ச் கட், ஜம்ப் கட், ஸ்பீட் கட், இந்த மாதிரி நிறைய கட்ஸ் இருக்குது. மேஜராக யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஒரு 5 கட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா, ஜே கட்னா என்னென்னா, நீங்கள் படம் பார்த்துக்கிருப்பீங்க, படத்தோட ஒரு சீன் இருக்கும், ஆனால் பிஜிஎம் மட்டும் வேற ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். அடுத்து வரப்போகிற சீனுக்கான ஆடியோ மட்டும் ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். நிறைய படங்களை நீங்கள் நோட் பண்ணிடுவீங்க, அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூட அவங்க வீட்டுக்குள்ளே போய்க்கிருப்பாங்க, அதுக்கு முன்னாடியே அவங்க அம்மாவோ அப்பாவோ பேசுகிற சவுண்டு கேட்கும். ஸோ வந்து அந்த ட்ராக் டைம்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஜே கட்னா பிரீமியர் ப்ரோ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?
இதில் வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதில் ஒரு சும்மா ஒரு ஃபுட்டேஜ் இப்போ டைம்லைனில் இருக்கும். டைம்லைன் தெரியுதா? இதுதான் டைம்லைனு. இதுதான் டைம்லைனு. இப்போ இதோட ஆடியோ இருக்கும். ஜே கட்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆடியோவும் இருக்கணும். இப்போ வீன்றது வீடியோ ஃபைலு, ஏன்றது ஆடியோ ஃபைலு. இப்போ ஜே கட்னா எப்படி இருக்கும்னா, இதுக்கு அடுத்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்க போகுது, இதுக்கு அடுத்து ஒரு சீன் இருக்க போகுது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபுட்டேஜோட இப்போ இந்த ஃபுட்டேஜுக்கும் ஒரு ஆடியோ இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆடியோ வந்து இந்த ஃபுட்டேஜுக்கானது, இந்த ஆடியோ வந்து இந்த ஃபுட்டேஜுக்கானது. இப்போ ஜே கட்னா என்னென்னா, இப்போ வந்து இந்த ஆடியோ வரதுக்கு, இந்த விஷுவல்ஸ் வரதுக்கு முன்னாடியே, இந்த விஷுவல்ஸ் வரதுக்கு முன்னாடியே அந்த விஷுவல்ஸ்க்கான ஆடியோ வந்து ஃபஸ்ட்டே வந்துடும். இப்போ வந்து இது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி அடுத்து வரப்போகிற டைம்லைன் வந்து இப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னா, இது பார்க்கறதுக்கு ஜே மாதிரி இருக்கா? தெரியுதா உங்களுக்கு? ஜே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கட்டு. இதை தான் வந்து ஜே கட்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா, முன்னாடி வரக்கூடிய ஃபுட்டேஜுக்கான ஆடியோ வந்து இதுலேயே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? இதை ஜே கட்டுன்னு சொல்லுவாங்க. புரியுதா யாருக்காவது? எனிஒன்? மெசேஜ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்களோட மெசேஜெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்னேகா மட்டும் தான் மெசேஜ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே சௌமியா, ஓகே ஓகே ஓகேங்களா? இது ஒரு கட்டு. இப்போ இதுலேயே வந்து அடுத்த கட்டு இருக்குது என்னன்னு சொல்கிறேன். எல் கட். அடுத்து இருக்கிறது எல் கட். எல் கட்னா அது அப்படியே இப்போ ஜே மாதிரியே எல் கட்டு சொல்லுவாங்க. எல் கட்னா ஃபஸ்ட்டு வர சீனோட ஆடியோ வந்து நெக்ஸ்ட் ஃப்ரேமுக்கும் கேரி ஓவர் ஆகும். ஸோ கேரி ஓவர் ஆகி அதை நம்ம கட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தோம்னா அது வந்து எல் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜோட ஆடியோ வந்து செகண்ட் ஃபுட்டேஜுக்கும் கேரி ஓவர் ஆகும். மேக்ஸிமம் வந்து இந்த மூவிஸில் வந்து சாங்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த சீன் வந்துடும், ஆனால் அந்த பாட்டோட லைட்டு பிஜிஎம் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இதெல்லாமே எல் கட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இதெல்லாம் பேசிக்கான கட்ஸ் தான். நீங்கள் வந்து நீங்கள் ஓரளவு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 என்ன ஆகும்னா, இது எப்படி பண்ணுறோன்றனா விஷயங்கள்லாம் தெரிஞ்சிடும். மேட்ச் கட்டுனா என்ன தெரியுமா? யாரெல்லாம் லியோவோட ட்ரெய்லர் பார்த்தீங்க? எனிஒன் லியோ ட்ரெய்லர் பார்த்தீங்களா? லியோ மூவி மேக்ஸிமம் வந்து ட்ரெய்லர் கட்டில் தான் வந்து மேட்ச் கட் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னா, எதுக்காக மேட்ச் கட் யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறேன். லியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து ஒரு ஹோட்டலுக்குள்ளேருந்து கத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அடுத்த ஃப்ரேம் வந்து அவர் வந்து இந்த ஹிமாலயஸ்லேருந்து கத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரெண்டுமே வந்து ரெஃபரன்ஸ் வந்து மேட்சாக இருக்கும். அவரோட ஃபேஸும் அடுத்து வர ஃபேஸும் ஒரே இதில் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை தான் மேட்ச் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஜம்ப் கட்டுனா வந்து நார்மலாக வந்து ஒரு சீன்லேருந்து அடுத்த சீனுக்கு வந்து ஜம்ப் ஆகிறது. ஓகேங்களா? அது ஜம்ப் கட்டு. இதுலேயே ஸ்பீட் கட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸ்பீட் கட்னா டக்கு 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 டக்குன்னு அடுத்தது ஃப்ரேம் போயிட்டே இருக்கும். அந்த என்னன்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் ஸ்லோவாக கட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து நல்லா இருக்காது. டக்குன்னு ஒரு பைக் வந்து முட்டுது, அடுத்தடுத்த ஆங்கிள் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சாதான் வந்து அது வந்து ஸ்பீடாக கன்வே ஆகும். இல்லைன்னா அது ரொம்ப ஸ்லோவாக வந்து அது ஒரு ஸ்டோரி டெல்லிங்காகவே இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி கட்ஸ் எல்லாம் வந்து மேஜராக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எனிஒன் டவுட் இருந்தால் கேட்கலாம்.
நான் சொல்லுவேன் என்னன்னு. டவுட் இருக்கா யாரா? எனிஒன்? இல்லை எனக்கு தெரியல, இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் கூட பார்க்கலாம். இப்போ புரிஞ்சதா சொன்னது? ஏதாவது புரிஞ்சுச்சுன்னா தம்ஸ் அப் போடுங்க. ஏன்னா எனக்கு அது ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு ஒரு இது இருக்கும். ஓகே ஓகே, புரிஞ்சிருக்கு. ஓகே, அது ஜஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் கட் பண்ணுவீங்க தேவையில்லாமல் அன்வான்ட் கட்ஸ்லாம் ட்ரிம்ஸ்லாம் பண்ணுவீங்களே. ஸோ அது வந்து அதுக்குன்னு டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து அந்த எல் கட், ஜே கட், மேட்ச் கட், ஜம் கட் எல்லாமே. அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது உங்களுக்கே புரியும். நீங்கள் வந்து 2-3 வீடியோஸ் நீங்கள் பார்க்குற வீடியோஸ்லேயே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு புரியும். ஓ, இது இப்படி தான் கட் பண்ணியிருக்காங்க, இது மேட்ச் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதில் வந்து இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரீ ரிசோர்ஸஸ். இப்போ வந்து நீங்கள் வீடியோ எடிட் பண்ண போகிறீங்க, உங்கள்கிட்ட ஃபுட்டேஜ் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து இமேஜ் வேணும், எஸ்எஃப்எக்ஸ் வேணும். எஸ்எஃப்எக்ஸ்னால் சவுண்ட் எஃபெக்ட்ஸ். நீங்கள் பார்க்குற எல்லா விஷயத்துலையுமே வந்து உங்களை எங்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மியூசிக் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸு, இப்போ ஒருத்தவங்க படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் வேணும்னா படிக்கிற மாதிரி, ஒருத்தவங்க ஓடுற மாதிரி, ஒருத்தவங்க சாப்பிட்ற மாதிரி, இதெல்லாமே வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்து உங்கள் பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்கள் ஒரு விஷயம் வந்து விஷுவலாக காமிக்கணும்னா அதுக்கு ஸ்டாக் யூஸ் பண்ணுவீங்க, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, எடிட் பண்ணுறதுக்கு வந்து பிஎன்ஜி ஃபைல்ஸாக கூட யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதெல்லாமே ஃப்ரீயாக எங்கெங்கே எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ டிஸ்பிளேல காமிக்கக்கூடிய பிக்ஸாபே, பிக்சர்ஸு, ஃப்ரீ பிக்கு, பிஎன்ஜி விங்கு, இந்த மாதிரி இந்த வெப்சைட்ஸ்லாம் வந்து ஃப்ரீ தான். இதுலேயே நீங்கள் வந்து பிக்ஸாபேலன்னா பார்த்தீங்கன்னா இமேஜ் எடுக்கலாம், எஸ்எஃப்எக்ஸ் எடுக்கலாம், மியூசிக் எடுக்கலாம். உங்களுக்கு ஸ்டாக்ஸ் எடுக்கணும், பிக்சல்ஸ், இது எல்லாமே வந்து ஹை குவாலிட்டியாகவும் எடுக்கலாம். உங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அதுலேயுமே நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரீ பிக்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வெக்டர் ஃபைல்ஸ் தான் கிடைக்கும். மோஷன் ஒரு விஷயத்த வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதில் வெக்டர்ஸ் ஃபைல்ஸ் வேணும். பிஎன்ஜி ஃபைல்ஸ் வேணும்னா பிஎன்ஜிக்கு வந்து pngwings.com அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரீ ரிசோர்ஸாகவே நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயே இன்னும் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டராக நீங்கள் வந்து ஏஐ வெப்சைட்ஸ்னால் தெரிஞ்சுக்கணும். ஏன் வெப்சைட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஃபுட்டேஜ் கொடுக்குறாங்க, அது வந்து ஒழுங்காக இல்லை, மாதிரி அன்ப்ராப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்போ இருக்கிற ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து சரி பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்குது நிறையா. காஸ்டிக்ஸ்னால் என்னென்னா ரொம்ப நாய்ஸாக இருக்குது, உங்கள் ஆடியோ வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்குது. அவங்க கொடுக்குற ஆடியோ, அவங்க பேசின ஒரு அவுட்டோரில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க, அதில் அவங்க பேசியிருக்காங்க, மைக் வச்சு பேசியிருக்காங்க, ஆனாலும் அதில் வந்து ஆடியோ வந்து நாய்ஸாக இருக்குன்னா அதுக்கு வந்து நீங்கள் காஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஆடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட நாய்ஸே இல்லாமல் கிளியர் பண்ணி கொடுத்துரும். ஆடியோ ஃபயர் ப்ளே, ஆடியோ எக்ஸ்பிரஸ், இப்போ வந்து யாரெல்லாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்க? மெசேஜ் பண்ண முடியுமா சாட் ஜிபிடி? எனிஒன் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறீங்களா? கேக்குதா நான் பேசுறது? ஓகே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. என்ன ட்ரெண்ட் ஆச்சுன்னா கிப்லி எஃபெக்ட்ஸ் வந்து ட்ரெண்ட் ஆச்சுல. கிப்லி எஃபெக்ட்ஸ் உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு கிப்லி எஃபெக்ட்ஸில் வேணுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, அது எல்லாமே வரதுக்கு முன்னாடியே வந்து ddesign.com சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. எப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து கார்ட்டூனிஸ்டிக்காக வேணும், அனிமிக் கேரக்டராக வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அதை உங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன மாதிரி ஸ்டைலில் வேணும்னு கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பிஎன்ஜி மேக்கர், இப்போ வந்து உங்களோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், உங்களோட ஒரு ஆப்ஜெக்டோட இமேஜ் இருக்குது, அதில் இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும், இல்லை எனக்கு அது பிஎன்ஜி ஃபார்மெட்டில் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் இதுனா அதுக்கு பிஎன்ஜி மேக்கர் யூஸ் பண்ணலாம். 11 லேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் மேஜராக நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய வாய்ஸ் எல்லாமே இதில் தான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. என்ன காரணம்னா இதில் வந்து அவ்வளோ ட்ரெயின்டு ஏஐ மாடல்ஸ் இருக்குது, அதில் வந்து அவ்வளோ எஃபிஷியண்டான
அந்தந்த லோக்கல் லாங்குவேஜில் எப்படி பேசுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஏஐ மாடல்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ லெவன் லேப்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட்டுக்கு வந்து லெவன் லேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எனக்கு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். ஓகேங்களா? வீடியோ எடிட்டிங் கற்றுட்டு நான் எப்படி வேலைக்கு போகிறது, எப்படி உங்களை வேலைக்கு எடுப்பாங்க, அதுக்கு வந்து கம்பல்சரி வந்து போர்ட்ஃபோலியோ வேணும். ரெஸ்யூம் சொல்லுவாங்க எல்லாருமே, நீங்கள் வேலைக்கு போகணுன்னா ரெஸ்யூம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்யூமை தாண்டி இப்போ என்ன ரெஸ்யூமில் வந்து நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும், எனக்கு கோடிங் தெரியும், எனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியும், எனக்கு இந்த மாதிரி என்ன ஸ்கில்லு போட்டிருந்தாலும் அதை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் வந்து அதை நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து காமிக்கணும், என்கிட்ட இது நான் இதெல்லாம் பண்ணுவேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து போர்ட்ஃபோலியோன்னு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு எடிட்டருமே வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பேட்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த பேட்ச் இருந்தால் நீங்கள் செலக்டட். ஜஸ்ட் உங்கள் ரெஸ்யூம்லாம் தாண்டி உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டாலே அவங்க வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க உங்களை. ஓகே, எங்களுக்கு நீங்கள் உங்களோட இந்த கேண்டிடேட் வந்து எங்களுக்கு சூட்டபுளாக இருக்காங்க, இவங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்கு, இவங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ தான் ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா வீடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ எடிட்டர் தான், உங்களோட ஸ்கில் எல்லாம் டெஸ்ட் பண்ணுறது வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சு தான். உங்களுக்குன்னு ஒரு பின்பம் உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இவர் இதெல்லாம் பண்ணுவாரா, இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, அப்போ இதெல்லாம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். நீங்கள் வந்து 4 பேருக்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், ஒரு விஷயம் ட்ரெண்டில் இருக்குது அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்கணுனாலும் நீங்கள் அதை சொல்லிக் கொடுத்துட்டு அதை உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல பேக்கேஜில் வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்கள் கரியரை ஒரு நல்ல ஒரு பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? எனி டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது இப்போ வந்து நம்ம இப்போ வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை எனக்கு புரியலைன்னா என்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்கலாம், நான் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். எனி டவுட்ஸ் இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தால் என்ன கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்க முடியுமா? ஓகே. இப்போ என்னோட ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
வாய்ஸ் ஆடிபிளா இல்ல. ஓ சாரி, கேக்குதா? நான் மியூட்ல வச்சிருந்தேன். இது வந்து கேக்குதா சவுண்டு? இப்பதான் கேக்குது. ஓகே. இப்போ என்னன்னா, இப்போ இதில் வரக்கூடிய வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஏஐ ஜென்ரேட் மட்டும்தான் ஃபுல்லாக வச்சது. ஸ்கிரிப்ட் எடுத்ததுலேருந்து, ஸ்கிரிப்டில் வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணதுலேருந்து, இப்போ இந்த மாடல் இதெல்லாமே வந்து ஏஜென்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ இருக்குது. அதில் வந்து மாடல் ஜென்ரேட் பண்ணிட்டு அவங்களுக்கு நம்ம ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா அவங்க வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வழியாக வந்து இது ஒரு மார்க்கெட்டிங் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பண்ணுறேன். இதுவுமே வந்து ஒரு ஏஐ மாடல் வந்து பண்ண வீடியோ தான். என்ன ரீசன் இதில் என்னன்னா, இப்போ நீங்கள் பண்ணுற ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே வந்து இது எல்லாமே ஏஐ மாடல் தான். இது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம மாடல் கொடுத்துட்டோம்னா, என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு வீடியோவை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து அப்புறம் நீங்கள் பிஜிஎம்மாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதில் வரக்கூடிய எலமெண்ட்ஸு இப்போ வந்து வீடியோவோட வாய்ஸ்மே ஆடிபிளா இல்ல. வீடியோட ஆடியோ வாய்ஸ்மே கேட்கலையா? கேட்கவே இல்லை. ஒரு நிமிஷம். இல்லையே, ஆன்ல தான் இருக்கு. கேட்கல? கேட்கல. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. கேக்குதா? கேட்கல. சார் வாய்ஸ் கேட்கல சார். அதான் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். Don't let your cold drinks sit on the menu. Turn them into real sales and Postbites WhatsApp campaigns. Got lemonades, mojitos, or milkshakes? Show them to customers on WhatsApp with pictures and offers that make them want to order. Send deals, combos, and new items in just a few clicks. Track opens, clicks, and orders all in one dashboard. No more waiting. Let your coolers boost your sales. Start your summer campaign now, only with Postbites. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எல்லாமே ஏஐ வச்சு தான் பண்ணது. உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வர பிஜிஎம்மாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், வர எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தனித்தனியாக நம்ம லேயர்ஸாக எடுத்து வச்சு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக என்ன விஷுவல்ஸாக காமிக்க முடியுமோ இதெல்லாமே வச்சு தான் நம்ம இதில் பண்ணியிருப்போம். இது ஒரு வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோமே வந்து ஃபுல்லாகவே ஏஐ வச்சு பண்ணதான். Hey restaurant owners, want an easy way to turn first-time diners into loyal fans? Let me show you how Postbites AI CRM and WhatsApp make it simple. After each visit, Postbites automatically messages guests on WhatsApp for feedback. Happy customers are directed to your Google review page, boosting your ratings. Postbites AI CRM lets you send personalized WhatsApp campaigns. It connects to your POS, pulls guest data, and sends custom messages like birthday wishes or special offers. No tech skills needed. Picture this. Guest gets 10% coupon automatically if he doesn't revisit your brand within certain days, and returns. That's how restaurants increase repeat business. Automated follow-ups mean less time on marketing, more time for great food. Sign up now for Postbites and start growing your restaurant today. ஜஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரோட உதவியும் தேவையில்ல. ஒரு வீடியோகிராஃபர் தேவையில்ல, ஒரு மாடல் தேவையில்ல, மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு ஆள் தேவையில்ல. எல்லாமே நீங்களே உங்கள் உட்காந்த இடத்துல இருந்தே பண்ணலாம். ரீசன் என்ன, ஏஐ டூல்ஸ் இப்போ வந்து வீடியோ எடிட்டிங்கில் வந்து ரொம்ப முக்கியமாக மேஜராக எல்லா கம்பெனியுமே எதிர்பார்க்குறது வந்து ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா,
ஏஐ டூல்ஸில் என்னென்ன தெரியும், என்னென்னலாம் பண்ணுவீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. உங்களோட ரெஸ்யூம்லேயே வந்து நீங்கள் எனக்கு இந்த இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஈஸியாக ஷார்ட் அவுட் ஆகிறதுக்கு ஒரு ஆடானாக இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேற இது கூட காமிக்கிறேன். இது வந்து ஏஐ ஒர்க்ஸு 2D அனிமேஷன். 2D அனிமேஷன்ல வந்து என்னன்னா ஃபுல்லாகவே கிராஃபிக் வெக்டார் ஃபைல்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ஒரு சின்ன ஃபுட்டேஜ் இதுக்கானது. ஜஸ்ட் வந்து பேஜ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக உங்களோட ப்ரொஃபைல் வந்து இப்படி குட்டி குட்டியாக பண்ணாலே போதும். ஓரளவு உங்களுக்கு பண்ண தெரியும்ன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், உங்களை ஹையர் பண்ணுறதுக்கு 100% வந்து சான்ஸ் உண்டு. சின்னதாக தான் இருக்கும் எல்லாமே வந்து எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சின்னதான். உங்களோட ஐடியாஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் அதில் காமிக்க போகிறீங்க. உங்களோட க்ரியேட்டிவிட்டி மட்டும் தான் காமிக்க போகிறீங்க. யூடியூப் ஷார்ட்ஸ், தம்ப்நெயில் வந்து ரொம்ப வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக ஒரு அப்படியே ஐ கேச்சிங்காக இருக்கா? ஏன்னா பார்த்துமே வந்து தம்ப்நெயிலில் பார்த்து தான் வந்து ஒரு வீடியோ கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பைட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து தம்ப்நெயில் தான் வந்து மேஜர் ரோல் பண்ணும். ஓகேங்களா? பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அது என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடாக என்ன தம்ப்நெயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் வந்து இதுதான் வந்து நான் மேஜராக வந்து ஷேர் பண்ணுறது. இப்போ இந்த மருத்துவ வெப்பநிலை மானியோட அமைப்பை கிராஃபிக்கலாக டிசைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணுறது, இது வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண எல்எல்எம்னு சொல்லுவாங்க, லேர்னிங் பேஸ்டு கம்பெனி. ஸோ அதில் வந்து எப்படி டீச் பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ இன்ட்ராக்டிவாக பண்ணுறாங்கன்ற பொறுத்து டீல் பண்ணியிருப்போம். சயின்டிஸ்டோட கண்டுபிடிப்புகளை பத்தின கதைகள்லாம் ரொம்ப இப்படியெல்லாம் வந்து பேக்ரவுண்ட்ல பாருங்க. இது ஜஸ்ட் வந்து ஒரு வீடியோ தான். இது ஒரு வீடியோ தான். இது வந்து கிரீன் ஸ்கிரீன் கிடையாது. நானா உட்காந்து ரோட்டோ பண்ணியிருக்கோம். இந்த ரோட்டோ பண்றதெல்லாம் எப்படி மூவிஸ்ல வந்து நிறைய வந்து ரோட்டோ தான் பண்ணியிருப்பாங்க. ரோட்டோ பண்ணிட்டு பேக்ரவுண்டையும் நம்ம ஹோஸ்டையும் தனியாக பிரிச்சுட்டு பேக்ரவுண்டில் வந்து நம்ம என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபுட்டேஜஸ், இமேஜஸ்லாம் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங். முக்கியமான நீர் ஆதாரமா இருக்கிறது தான் நொய்யல் ஆறு. இந்த நொய்யல் ஆறு இப்போ பொல்யூட் ஆனதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய விஷுவல்ஸ். இப்போ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஓரளவு புரியும் நினைக்கிறேன். ஃபேஷன் அண்ட் ட்ரெண்டை ஃபாலோ பண்றதுக்காக நம்ம நிறைய ட்ரெஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். துணிகளோட உற்பத்தி அதிகரிச்சதுனால திருப்பூர்ல இருக்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸும் அதிகரிச்சிடுச்சு. இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வர கழிவுகள் எல்லாமே நொய்யல் ஆறுல தான் போய் கலக்குது. இதனால நொய்யல் ஆறுல இருக்க தண்ணிய விவசாயத்துக்கு பயன்படுத்தவே முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஊட்டி லேக்க டர்ட்டியஸ்ட் லேக் அப்படின்னு அறிவிச்சதுக்கு காரணமும் அங்க போற டூரிஸ்ட்லாம் பிளாஸ்டிக் அண்ட் மற்ற குப்பைகள் எல்லாம் சரியான முறையில டிஸ்போஸ் பண்ணாதது தான். ஸோ இதில் இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க, சொல்ற விஷயத்தினால வந்து அது எப்படி வந்து அது கன்வே ஆகுதுன்ற மாதிரி. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து கிரீன் ஸ்கிரீன் தான் ஃபுல்லாகவே. இப்படி தான் கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்ணிட்டு பேக்ரவுண்டை காம்போசிட் பண்ணுவாங்க. நீங்க எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க. சன்லைட்டு, புகை வருது. சென்னையில் கடந்த ஓராண்டில் நிலங்களின் விலை 10% அதிகரித்துள்ளது. கடந்த வருடம் ஒரு சதுர அடி சராசரியாக 7,000 ரூபாயாக இருந்தது. இவ்வருடம் 7,700 ரூபாயாக அதிகரித்துள்ளது. எப்படிலாம் விலைவாசி ஏறுது பாரு. வணக்கம், இன்றைய முக்கிய செய்திகள். ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் எப்படி வந்து பண்றாங்க. நான் கிரீன் ஸ்கிரீன் ரிமூவ் பண்றாங்க, அப்புறம் ஒரு பேக்ரவுண்ட் வைக்கிறாங்க, பேக்ரவுண்ட்ல காம்போசிட் பண்றாங்க, ரெண்டையுமே டோனை வந்து மேட்ச் பண்றாங்க. இங்க ஒரு சன் வைக்கிறாங்க, இங்க புகை. ஏன்னா ஆல்ரெடி இந்த இமேஜே கூட ஏஐ ஜெனரேட் இமேஜ் தான். ஸோ இங்க இந்த விஎஃப்எக்ஸ் சொல்லுவாங்க, விஎஃப்எக்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட பேக்ரவுண்ட்ல வந்து நியூஸ்ல வாசிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து நீங்க எப்படி ஸ்டோரி டெலிவரி பண்றீங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட
ப்ரொஃபைல் வந்து ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். அவங்க ஷார்ட்ஸ் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. நானும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. The AI revolution is here. By 2030, 75% of businesses will adopt AI. Healthcare, finance, education, and retail are transforming now. Demand for AI skills is skyrocketing. AI job growth outpaces other fields by 3 times. Bridge the skills gap and drive innovation. Empower your workforce with AI certs. AI plus data science. Unlock insights with predictive analytics. AI plus security, defend against cyber threats. AI plus business, revolutionize decision making. Don't wait for the future, build it. Upskilled teams equal to better results, more innovation, stronger edge. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இது ஒரு மார்க்கெட்டிங் வீடியோ. ஸோ மார்க்கெட்டிங் வீடியோவில் வந்து எப்படி வந்து ஸ்டோரி டெல்லிங் அவங்க என்ன சொல்ல வராங்கன்ற ஒரு விஷயம் வந்து அவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இது எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வாய்ஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டு ஸ்டாக்ஸு, இமேஜஸ்ஸு, மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாமே நானாக பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து வீடியோஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. உங்க அக்கவுண்ட்ல காசே இல்லைனா கூட உங்களால யூபிஐ மூலமா எவ்வளவு வேணாலும் பே பண்ணிக்க முடியும். எப்படின்னு சொல்றேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்லி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நீங்க உங்களோட அம்மா அப்பாவோட பேங்க் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட யூபிஐல இருந்து பே பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் யூபிஐ சர்க்கிள். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் அதை எடுத்து செலவு பண்ண முடியாது. அவங்க உங்களுக்கு எவ்வளவு லிமிட் செட் பண்றாங்களோ அந்த லிமிட்டுக்குள்ள நீங்க தாராளமா உங்களோட யூபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர் உங்களுக்கு தேவைப்படும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் யூபிஐ ஆப்ஸ்ல எது பெஸ்ட் நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபினான்ஷியல் டிப்ஸுக்கு என்னுடைய பேஜை ஞாபகமா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் வீடியோ பண்ணது. ஸோ இப்போ வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறனால வந்து எவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு ஒரே விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் எனி ஒர்க்கு கூட நீங்கள் ஒர்க்காக நீங்கள் எதாவது எது பார்த்தாலும் வீடியோ எடிட்டிங் வந்து நீங்கள் கற்றுக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சொல்லுவேன். என்ன ரீசன்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸாக வந்து இதில் சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு வந்து சைடு ஹசல்ஸாக வந்து இதை வந்து மணி மேக் பண்ண முடியும். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீலான்ஸாக அவ்வளோ வீடியோஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்ட்லேயே வந்து ஒரு ரீல்ஸ் வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ண நினைக்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ ஒரு ரீல்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் பார்க்கக்கூடிய இன்ஸ்டாவில் பார்க்கக்கூடிய ரீல்ஸ் எல்லாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க ஒரு வீடியோ எடிட்டர்? கொஞ்சம் குயிக்காக பண்ணால் நல்லாயிருக்கும். மெசேஜை சொல்ல முடியுமா? இல்லை, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எவ்வளோ பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் என்னென்னு சொல்லுவேன். ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறதுக்காகட்டும், ஒரு ஃபுல் வீடியோ, ஓகே, நோ ஐடியா. என்னென்னா இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறது கூட 1500, ஜஸ்ட்டு வந்து 60 செகண்ட் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட்டராக 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு லாங் ஃபார்ம் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 5Kலேருந்து 8K வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 5K, ஒரு ஷார்ட்ஸ் 60 செகண்ட் ஷார்ட்ஸ் எடிட் பண்ணுறதுக்கு 1500லேருந்து 3000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த மார்க்கெட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் எனி ஒர்க்கு போனாலும் நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஃப்ரீலான்ஸாக நீங்கள் எப்போ வேணால் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ண முடியும். இந்த டொமைன் வந்து அடுத்து 20லேருந்து ஒரு 30% டாமினேட் பண்ணும். ஏன்னா எல்லா கண்டென்ட்டுமே வந்து விசுவல்ஸாக வந்துச்சு. ஏன்னா முதல்ல நீங்கள் ஒரு ஆடு பார்க்கணும், ஒரு பொருளோட இது பண்ணணும்னா டிவியில் வரும், நியூஸ் பேப்பரில் வரும். ஆனால் இப்போல்லாம் ஒவ்வொருத்தவங்க கையில் இருக்கிற மொபைலில் தான் வீடியோஸ் பார்க்குறோம், ஆடு பார்க்குறோம், ஒரு கண்டென்ட் பார்க்குறோம். ஏன்னா டைரெக்டாக மக்கள்கிட்ட போய் சேருது. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு தான் நிறைய பிராண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ரீலான்ஸ் வீடியோ எடிட்டரை வந்து ஹையர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இல்லை நான் இதை கரியராக சூஸ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ பேக்கேஜில் இது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என் கூட படித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணுறது கூட 2.5
எல்பிஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய பேக்கேஜ் வந்து 3K. நான் அவங்களோட ஒரு 50,000 கூட இருக்கிற பேக்கேஜ் தான் செலக்ட் ஆனேன். 1 இயர்லேயே வந்து எனக்கு நல்ல ஒரு ஹைக் கிடச்சிச்சு. ஒரு கம்பெனி ஸ்விட்ச் பண்ணேன். கம்பெனி ஸ்விட்ச் பண்ணதோட நான் எவ்வளோ வாங்கிக்கிட்டனோ அதை அப்படியே டபுளாக வாங்குகிறேன். இதுக்கிடையில் வந்து ஃப்ரீலான்ஸாக வீடியோஸ் பண்ணுறேன். எனக்குன்னு ஒரு ப்ரொஃபைல், எனக்குன்னு ஒரு கிளைண்ட் வச்சுருக்கேன். ஸோ வந்து இதெல்லாம் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங் பண்ணுறதுக்கு வந்து தடையே இருக்காது. ஏன்னா உங்களுக்கு வந்து கோடிங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு டென்ஷன் இருக்காது. அது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். நீங்கள் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிட்டிங்கன்னா அது வழியாக நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க. அது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். காலையில் வந்துட்டு சிஸ்டம் ஆன் பண்ணிவிட்டு அன்றைக்கி என்ன வேலையோ நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ வீட்டுக்கு நான் ஆஃபீஸ் முடிச்சிட்டேன்னா நான் அப்பயே மறந்துடுவேன் என்ன பண்ண போகிறேன்னு. ஏன்னா இந்த ஒர்க் கல்ச்சர்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நீங்கள் டே பை டே வந்து க்ரியேட்டிவிட்டியாக இனோவேட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம். ஆல்ரெடி எங்கேயாவது ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். நீங்கள் வந்து எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. உங்களோட கரியரை வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் எடுக்க போகிறீங்க அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காவது? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், ஏதாவது நான் இப்போ வீடியோ எடிட்டிங் கரியர் எடுக்க போகிறேன், எனக்கு இந்த டவுட் இருக்குது, இந்த மாதிரி யாருக்காவது ஐடியா இருக்கா? எனிஒன்? யாராவது பேசலாமே, யாருமே பேச முடிச்சுறீங்க. இல்லைண்ணா வீடியோ எடிட்டிங் நீங்கள் பேசினா கூட ஃப்ரீலான்ஸாக கூட பண்ணலாம். ஒரு நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிறீங்க, நான் இதை சைடாகவும் ஹசலாகவும் யூஸ் பண்ணலாம். எனிஒன் மெசேஜோட மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். எனி டவுட்ஸ், ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமா என்கிட்ட ஏதாவது? சார் சொல்லுங்க மேம். சார் பேசிக் ஃபங்க்ஷன்ல வந்து ட்ரிம்மிங் சொன்னீங்கல்ல சார்? ட்ரிம்மிங், ஆமாம் அதான் ட்ரிம்மிங்னா ஒன்றும் இல்லை. நம்ம கட்ஸ் இருக்குல்ல, கட் பண்ணுறோம்ல, அன்வான்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம்ல, அதுதான் ட்ரிம்மிங். ஒன்றுமே கிடையாது. ஓகே. இப்போ நீங்கள் பேச போகிறீங்க, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருக்கீங்க, அப்புறமா தான் பேச ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த அமைதியாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். அது தேவையில்லை. நம்மளுக்கு என்ன பேசுகிறீங்களோ அதை டேரெக்டாக இது பண்ணால் போதும். ஸோ அதுதான் வந்து ட்ரிம்மிங். தேவையில்லாமல் அன்வான்டாக நீங்கள் முன்னாடி பின்னாடி இல்லை இடையில கூட டக்குன்னு பேசாமல் இருந்துருக்கலாம். அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக பேசுறது மட்டும் ஜாயின் பண்ணுறது தான் ட்ரிம்மிங். அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம், ட்ரிம் பண்ணுவோம், அதை கம்போசிட் பண்ணுவோம், அப்புறம் டெலிவரி பண்ணுவோம். ஸோ இது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்ஸாக வந்து நான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறேன். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயம் தான் கிடையாது. வேறு ஏதாவது கொஸ்டின் இருக்கா? எனிஒன்? ஏன் டவுட்ஸ்? கரியரில் எனக்கு டவுட்ஸ் இருக்குது. இதை நான் சூஸ் பண்ணேன்னா எனக்கு கரியரில் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னாலும் எனக்கு கேட்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனிஒன் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? ஆக்சுவலாக சார் இவங்க வந்து கம்ப்ளீட்டாக 3rd இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி அவங்க இப்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இவங்க வந்து ஆர்ட்ஸ் காலேஜ், ஆக்சுவலாக மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இவங்க. ஸோ இவங்க ஜஸ்ட் ஒரு ஐடியா அண்ட் எப்படின்னு தெரியல, பட் இவங்க கம்ப்ளீட்லி ஃப்ரெஷர் தான். ஸோ நீங்கள் இப்போ சொல்லி கொடுத்ததுனால அவங்களுக்கு மேபி இப்போ புரிஞ்சிருக்கும் வீடியோ எடிட்டிங்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேபி கிளாஸஸ் டைம்ஸில் அவங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது மேபி அவங்களுக்கு சம் டவுட்ஸ் வரதான் செய்யும். இப்போ உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களுக்கு வந்து சம் டவுட்ஸ் கண்டிப்பா வரும் கிளாஸஸ் எடுக்கும்போது. ஸோ அந்த டைம் தே வில் பி ஆஸ்கிங் தி क्वेश्चंस அட் தி டைம் சார். ஓகே அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் இப்போ சொன்னது வந்து ஒரு ஓவர்வியூ தான் வீடியோன்னு என்னென்னு. ஆனால் டே பை டே வந்து நம்ம ப்ராக்டிஸ், ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நிறைய டவுட்ஸ் வரும். அதுக்கான நம்ம டவுட்ஸ்க்கு வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியுமான்னு தெரில. ஏன்னா நான் என்னோட வியூவில் சொல்லியிருப்பேன். இன்னொன்று இப்போ கரண்ட்டில் என்ன இருக்குன்ற விஷயம் சொன்னேன். ஆனால் நீங்கள் அதே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது அது உங்களுக்கு இன்னும் நல்லா பெட்டராக வந்து புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம கிளாஸஸில் வந்து பெட்டராக பார்க்கலாம்.
டூல்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ல இருந்து அது எப்படி யூஸ் பண்ணணும், எந்தெந்த டூல் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி பெட்டர் வேயாக வந்து கன்வே பண்ணலாம், வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அதுபோல எப்படி ஏர்னிங் பண்ணலாம், எப்படி ஃப்ரீலான்ஸ் எடுக்கலாம், கிளைண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதுக்கு எவ்வளோ பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, எல்லாமே இன்ச்சு பை இன்ச்சு வந்து நான் சொல்லி தருவேன். ஸோ நம்ம டே பை டே கிளாஸில் வந்து நான் இன்னும் ப்ரீஃபாக பார்க்கலான்னு தோணுது. தேங்க்யூ மேம். Yeah, thank you so much, sir. Thank you for இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது கேண்டிடேட்ஸ்க்கு. தேங்க் யூ ஸோ மச்.